ஜெயலலிதா தீவிரமான ஹிந்துத்வாவாதி என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளதற்கு அதிமுகவினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா ஆன்மீகவாதியை தவிர மதவெறி பிடித்தவர் இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் கூறியிருக்கிறார். யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 1995 ஜஸ்டிஸ் JS வர்மா உச்சநீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பற்றி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல. லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக்ட் ஆன் ஹிந்துத்துவா 1995 1984 ஜூலை 26 ஆர்டிக்கல் 370 எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்டாண்டை கேளுங்க. 370 பற்றி உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ராமர் கோவிலை பற்றி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் 23 1992 பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கரசேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது, அது சரிங்கிறாங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் இன்னும் ஆன்டி கன்வர்ஷன் லாக்குள்ளே போக விரும்பலை. ஜெயலலிதா அம்மா 1991 வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்க. அதனால் யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. அவர்கள் சொல்வதில் எங்களுக்கு தயக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்வதில் உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் நோக்கம் இருக்கிறது, அதில் சூட்சமம் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே வெளிச்சம். நிச்சயமா சொல்றேன், அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான். அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம். ஆனால் அவங்க இருக்கும்போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களில் குடமுழுக்கு நடத்துவதாக இருக்கட்டும், கரசேவகர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததாக இருக்கட்டும், கரசேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும், ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். எனக்கு தெரிந்த ஜெயலலிதா வரைக்கும் ஜெயலலிதா ஒரு ஆன்மீகவாதி தான். சாமி கும்பிடுவாங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, அப்படிதான் ஜெயலலிதாவை தெரியுமே தவிர ஜெயலலிதா ஒரு மதவெறி பிடிச்சவர்னு நான் சொல்ல மாட்டேன். சாமி நம்பிக்கை உள்ளவங்கெல்லாம் மதவாதிகள்னோ மத வெறி கொண்டவர்கள்னோ சொல்ல முடியாது. அது வேற, இது வேற. ஆன்மீக நம்பிக்கை வேற, மதவெறி வேற. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.